அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏஎஃப் சமையல். இன்னைக்கு நீங்க பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முட்டைகோஸ் மட்டன் போட்டு மிட்டா எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அடுப்புல சட்டி வச்சுட்டு இப்போ நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 50 ml ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் 2 பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் 200 கிராம் வெங்காயம் நல்லா நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதோட நம்ம 11 சில்லி ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ண மாட்டோம், அதனால தான் இந்த பச்சை மிளகாயை நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாற் போல் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பூண்டு 1 முழுசாக, அப்புறம் இஞ்சி துண்டு கொஞ்சம் போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் நல்லா போகட்டும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட நம்ம மட்டன் 1/4 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா இருக்கும் மிட்டாக்கு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கமும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதோட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த 3 தக்காளியும் நல்லா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு நம்ம 3 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறோம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவில் இருக்கிற ரா ஸ்மெல்லாம் நல்லா போகிற வரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 3/4 லிட்டர் தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணியோட இந்த மசாலாலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு இந்த மாதிரி வந்ததும் நம்ம இப்போ 3/4 கிலோ முட்டைகோஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். முட்டைகோஸ் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸாகவும் சாப் பண்ணிட வேண்டாம், ரொம்ப மொத்தமாகவும் சாப் பண்ணிட வேண்டாம். மீடியமாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். முட்டைகோஸ் இந்த மாதிரி ஒரு 3/4 வெந்ததும் நம்ம எடுத்து பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் போட்டு லைட்டாக ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும், அவ்வளோதான். முட்டைகோஸ் மிட்டா ரெடி ஆகிடும். இந்த பாருங்கள், மிட்டா ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 2 நிமிஷம் சும்மா கொதிக்கட்டும். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, லைட்டாக கொதிச்சா போதும். முட்டைகோஸ் மிட்டா ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொத்தமல்லியை லைட்டாக இப்படி தூவி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான், அவ்வளோதான். முட்டைகோஸ் மிட்டா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.